ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி தெரியாமல் என்ன விடுங்க விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்லிடுவா. உடனே இவனுக்கு சந்தேகமாக இருக்கு. என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை என்ன விடுங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அப்படியா, ஐம் ஸோ சாரி. இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நீங்கள் எப்படி என்னை பார்த்து பயப்படுறது, என்னை பார்த்து ஆஃப்கார்டாக பிஹேவ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்னை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க, நான் யார் என்னன்னு எனக்கே தெரியல, நான் உண்மையை தான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஃபீவராக இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபீவர் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ரூமில் உட்காந்துட்டு புலம்பிட்டே இருக்கான். நானும் தான் தண்ணியில் நனைஞ்சேன், எனக்கு மட்டும் ஃபீவர் வராதான் என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எல்லாரும் அந்த புதுசாக வந்த பையனை தான் கவனிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினி அவனுக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பா போல. அதை கொடுத்துட்டு, ஏன் நீங்கள் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, தலை கூட துவட்டாமல் இருக்கீங்களே, இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் கப்பா அவ கையில கொடுத்துட்டு தலை தோட்டிட்டு இருக்கான். அப்பா அவளோட முகத்துல எல்லாம் கூட தண்ணி படுது. இட்ஸ் ஓகே, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காஃபி கப்பா அவங்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எப்படி கிடைக்கும், அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல, அட்லீஸ்ட் அவனோட நேமு தெரிஞ்சாலாவது சரிங்களா, அது கூட நமக்கு தெரியல, அப்புறம் எப்படி அவனை பற்றி கண்டுபிடிக்கிறது, அவனோட ஃபோட்டோ இருந்தாவது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஃபோட்டோ தானே வேணும், இப்போவே நான் அவனுக்கு எடுத்து அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அவனோட ரூமுக்கு போகிறான் அவனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல. அவனை போய் எழுப்பி விட்டுட்டு இருக்கான். டே எந்திரிடா, அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுவா, வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். உடனே அவனும் ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அவனும் போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போகும்போது, எதுக்கு இப்ப போட்டோ எடுத்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே, உன்னோட பேரு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த போட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி ஏதோ ஒரு யோசனையில அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. அப்பதான் இவனும் ரூமுக்குள்ள இருந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜான்வி ஜான்வின்னு ஏதோ சொல்ல வரான். கரெக்டா அவ உள்ள வந்துடுறா. இவன் அப்படியே இவளோட பேரை சொன்னதை கேட்டுட்டு அவ அப்படியே ஷாக்காய் நின்றுட்டு இருக்கா. அவனும் அதை கண்ணாடியில பார்த்துட்டு சாதாரணமா வந்து பேசிட்டு இருக்கான். அது என்னோட நெஞ்சில அந்த ஜான்விங்கிற பொண்ணோட பேரை டேட்டூ குத்தி இருக்கான் இல்லையா, அந்த பொண்ணை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பொண்ணை நான் ரொம்ப காதலிச்சிருக்கேன் போல, அதனாலதான் அவளோட பேரை நான் என்னோட நெஞ்சில பச்சை குத்தி இருக்கேன். அந்த அளவுக்கு நான் அவளை காதலிச்சிருக்கேன் போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் சரி எனக்கு கிறிஸ் தேடுவான், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப இவன் உண்மையிலே பழசெல்லாம் மறந்துட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குமே வருது. இப்போ மறுநாளா எடுத்து நம்ம ஹீரோ காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது எக்ஸசைஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஹீரோயினே அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஆனா அவ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட போய் ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கி போறான். அப்படி போகும்போது அவ அந்த தண்ணி ஊத்திட்டு இருக்க ஓஸ்ல போய் காலை வச்சிட்டான். தண்ணி வரல. திரும்பி பார்க்கும் போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ எதிர்த்தாப்புல நிக்கிறான் அப்படின்னு. ஏன் தண்ணி வரல அப்படின்னு கீழே பார்த்தா அவன் காலை அது மேல வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் காலை எடுத்த உடனே அந்த தண்ணி ஃபுல்லா அவனோட முகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐம் சோ சாரின்னு சொல்லிட்டு இவ அவனோட முகத்திலே தான் அடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் காலை வச்சு திரும்பவும் ஸ்டாப் பண்றான். அப்புறம் அந்த காலை எடுத்ததும் திரும்பவும் அவனோட முகத்துல தான் தண்ணி தெளிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஓசை கீழே போட்டுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து உள்ள போயிடுறா. அங்க போனா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த ஆன்ட்டியும் அந்த டாக்டர் பொண்ணும் எங்கேயோ வெளியே போறாங்க போல. அதனால நாங்க வரதுக்கு ஈவினிங் ஆகும், ஸோ அது வரைக்கும் இந்த வீட்டை நீதாமா பாத்துக்கணும் சியா, அப்புறம் அந்த புதுசா வந்திருக்கான்ல அவனையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பதான் அவனும் அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக வரான். அவங்கிட்டயுமே அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆண்டி, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சாண்ட்விச்சை கையில எடுத்துக்கிட்டே கிளம்பிடுறா அந்த டாக்டர் பொண்ணு. உடனே அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்காக நீங்க இப்ப நடந்துகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்க, அப்பதான் அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் அப்படியே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமா இதே மாதிரிதான் அந்த இறந்து போன பையனும் சொல்லுவான் போல. அப்போ கிளம்பி வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள இல்ல, இவ்வளவு நாளா அவுட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கான் போல. அவனும் வெளியே வந்து பார்க்கும் போது இந்த பொண்ணு எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கா. எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் மீட்டிங் சம்பந்தமா லக்னோக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா நீங்க இந்த விஷயத்த இப்பதான் சொல்றீங்க சியா, அப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு பாத்துப்பா, அப்புறம் அவன் வேற வீட்டுக்குள்ள இருக்கான், அவன் எப்படிப்பட்டவன்னு கூட நமக்கு தெரியாது, அப்புறம் நானும் கரேஜ்க்கு கிளம்பி போயிடுவேன், யாருதான் இந்த வீட்டை பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லல அண்ணினும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஆண்டி அங்க வந்து, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, முதல்ல நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பாத்தியா, நான் உன்னை மணாலிக்கு தானே போ சொன்னேன், ஆனா நீ அங்க போய் அந்த வேலையை பார்க்காம இங்கே தானே இருக்க, உங்ககிட்ட எல்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனும், நான் போகல ஆனா சுந்தர் போயிருக்கான், அவன் போய் அங்க அவனை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டான், அதுவும் கொஞ்சமா தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அவனோட மனைவி இறந்து போயிட்டதாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு இவங்களும் கேக்குறாங்க.
ஆக்சுவலி நம்ம தேடிட்டு இருக்கிறது அவனோட மனைவியை பத்தி ஒன்றும் இல்லைல்ல, அவனை பத்தி தானே. ஸோ அதனால இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன் சொல்லலைன்னு கேட்டா ஏதாவது ஒரு ரீசனை மட்டும் சொல்லு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளும் மாமியாரும் கிளம்பி அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குட்டி பையனை ஹீரோவும் ஹீரோயினையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் போகமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா உட்காந்துருக்கான். இப்படி நீங்க அழகா பேசிக்கிட்டே அவனை ரெடியாகி போ சொன்னா அவன் எப்படி போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மேனேஜர் தான் வந்திருக்காங்க. உடனே இவளும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஆண்டி, அப்புறம் ஆசிரமத்துல இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, நீ எப்படி இருக்க, உனக்கு அப்புறம் இந்த வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் மேடமை பாக்குறதுக்காக தான் வந்தேன், அவங்க எங்க, நான் அவங்க கிட்ட செக் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் வந்து வெளியே போயிருக்காங்க லக்னோக்கு ஒரு வேலை விஷயமா, செக்கை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நீங்க உட்காருங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ செக் எடுக்கிறதுக்கு போயிடுறா. இவனும் வந்து ஸ்கூலுக்கு வாசல்ல போய் வேன்ல விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். அப்புறம் அந்த ஆண்டியும் செக்கை நம்ம ஹீரோயின் கிட்ட வாங்கிட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியே வராங்க. அப்போ யாரோ ஹச்சுன்னு தும்முற சத்தம் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அங்க அந்த விராஜ் தான் நிற்கிறான். அவனை பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. இவன் எப்படி இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அங்கே வரான். என்னாச்சு ஆண்டி, நீங்க செக் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த பையன் நான் இங்கே இருக்கான், இவன் நான் உங்க வீட்லயா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா ஆண்டி, அவனை என் தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அந்த ஆக்சிடென்ட்ல அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு, அவன் யாரு என்ன அப்படிங்கிறது கூட மறந்து போயிடுச்சு, அதனாலதான் அவனுக்கு நினைவு திரும்புற வரைக்கும் இந்த வீட்டுல வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் ரொம்ப ஆபத்தானவன்பா. ஒரு நாள் நம்மளோட ஆசிரமத்துக்கு இவன் வந்தான், அங்க வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டான். அவன் இஷ்டத்துக்கு ஆபீஸ் ரூம்ல பூந்து அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு கிழிச்சு போட்டுட்டு இருந்தான். அதுவும் அவனோட மனைவியை தேடிதான் அங்க வந்தேன்னு வேற சொல்லிட்டு இருந்தான். அப்படிலாம் நாங்க யாரும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்கல. எங்களையும் அவன் மாட்டிட்டு தான் அங்க இருந்து போனான். சரியான பைத்தியம் இவன். எதுக்காக இவனை நீங்க உங்க வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க, எவ்வளவு சீக்கிரம் இவன் இங்க இருந்து அனுப்புறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் கோவமா கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு நேரா அவனோட ரூமுக்கு தான் வரான். அங்க போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த பேக்குள்ள வச்சுட்டு கிளம்புடா வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே தான் உன்னை அழைச்சிட்டு போக போறேன், ஏன்னா நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, நீ எவ்வளவு பெரிய ஆபத்தானவன் மோசமானவன் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இந்த வீட்டுல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறான். அவனும் பின்னாடியே எதுக்காக என்ன இங்க இருந்து போக சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சியாவும் அங்க வந்து என்னாச்சு, எதுக்காக இவனை இங்க இருந்து போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்ல சியா, இவன் ரொம்ப ஆபத்தானவன், இவனை இங்க வச்சுக்கிறதுலாம் நல்லது கிடையாது, அதுக்காக தான் நான் இவனை இங்க இருந்து வெளியே போக சொல்றேன், இந்தாடா அவனோட பேக், அப்புறம் இதுல காசு இருக்கு, அப்புறம் இதுல என்னோட நம்பரும் எழுதி வச்சிருக்கேன், இங்க இருந்து நான் உன்னை ஒரே தெரியா போக சொல்லல, இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் உன்னை போக சொல்றேன், இங்க இருந்து நேரா போ, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க போய் நீ தங்கிக்கோ, அதுக்கு தான் இந்த பணம், இந்த பணத்தை வச்சு உன்னோட செலவை பார்த்துக்கோ, பணம் காலியா போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணு, இதான் என்னோட நம்பரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனை வெளியே அனுப்பி வச்சிடுறான். வீட்டை விட்டே துரத்திடுறான். ஆனா அவன் கதவை தட்டிக்கிட்டே நான் எங்க போவேன், என்ன எதுக்காக இப்ப வீட்டை விட்டு துரத்துறீங்க, ப்ளீஸ் கதவை திறங்க ராகவ் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கான். சியாவும் ராகவ் கிட்ட அவன் எப்படிப்பட்டவனா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல, இப்ப ஆண்டியுமே இந்த வீட்டுல இல்ல, இப்ப ஆண்டி இல்லாத சமயமா பார்த்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கீங்களா, இந்த விஷயம் ஆண்டிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பவும் உங்களை தான் திட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல சியா, நான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் பத்தி யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், அம்மாவை அப்புறம் தங்கச்சியை அப்புறம் அண்ணியை அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே தான் சொல்ல வரான். அப்புறம் நான் எல்லாரோட நல்லதுக்காகவும் யோசிச்சுதான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இந்த விராஜ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நம்ம ஹீரோயினுக்கு திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. அவனுக்கு எப்படா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், இல்ல ஒருவேளை நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவனை வீட்டை விட்டே துரத்தியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.